விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று தமிழக பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் தாவேகாவை தொடர்புபடுத்தி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக யுவங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் பரப்பப்படுவதாக தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தாவேகா சார்பாக வருகின்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே கட்சி தோழர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் தனித்தே போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே பாஜக, அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாக கடந்த சில தினங்களாகவே செய்திகள் வெளியாகி வருகின்றன. நேற்று தாவேகா மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் பரவியது. இதனால் தனித்து போட்டியிடுகின்ற முடிவை கைவிட்டு பாஜகவுடன் தாவேகா கைகோர்க்க போகிறதா என்று அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஊகங்கள் கிளம்பியிருந்தன. இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக தாவேகா, அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி செல்கிறார் விஜய். இந்நிலையில் நாளை அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கின்ற நிலையில் பாஜகவுடன் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா, பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்று செய்தியாளர்கள் நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுவதற்காகவே விஜய் டெல்லி செல்கிறார் என்றும், விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் தெரிவித்தார். கூட்டணிக்கு விஜய் வர விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சிபிஐ மூலம் மிரட்டி விஜயை கூட்டணிக்கு வர வைப்பதாக எதிர்கட்சிகள் தான் பொய் பேசுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இதனிடையே தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் தனது எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளில் இருந்து அனைவரது கவனத்தையும் திசை திருப்புகின்ற நோக்கத்தில் வழக்கம் போலவே தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அடிப்படையில் பல்வேறு செய்திகள் பரப்பப்படுகின்றன என்றும், தாவேகா நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட தாவேகா சார்பாக வருகின்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே கட்சி தோழர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் நாளை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்ற நிலையில் என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்க பாஜக முயல்வதாக கடந்த ஒரு வாரமாக செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. கூட்டணி விவகாரம் தொடர்பாக தாவேகா, அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.